ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரிஸான ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 1 எபிசோட் 21 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சில சமயம் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால என்னால் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ண முடியல. ஆனாலுமே நான் ரிப்ளை பண்ணாத எல்லாருக்குமே மொத்தமாக சேர்த்து ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ யாரும் கவலைப்படாதீங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 1 எபிசோட் 21. இப்போ லீசாக்குள்ள அந்த ஃப்ளாஷ்பேக் நமக்கு காமிக்கிறாங்க. அந்த ஸ்கிராப் யார்டில் ஒரு காருக்குள்ள அவள் உட்காந்துருக்கா. இப்போ லீசா வால்கனை பிடிக்கவும் டக்குன்னு கேப்டன் வந்துட்டு அவனை காப்பாத்துறான். ஃபீலர் என்னை ப்ரொடெக்ட் பண்றது தான் உன்னோட கடமை அப்படின்னு சொல்லி ஜிவானி சொல்லவும் அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்றா. ஜிவானி உன்னை யூஸ் பண்றா, புரிஞ்சுக்கோ லீசா அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்லவும் எங்க அப்பா அம்மாவை இந்த ஃபயர் தான் எரிச்சிருச்சு, ஆனா இப்போ இது என்ன ப்ரொடெக்ட் பண்ணுது, இந்த ஃபிளேம்ஸ் என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஜிவானி தான் காரணம் அப்படின்னு சொல்லி லீசா சொல்றா. இங்க பாரு, எனக்கும் சின்ன வயசுல பவர்ஸ்லாம் கிடையாது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் நமக்கு, ஆனா அவன் உன்னை யூஸ் பண்றா, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்லவும் உனக்கு பவர்ஸ் இல்லைன்னா அப்புறம் எதுக்காக நீ இங்க வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்க, உன்னை நான் இப்பவே கொன்றுதேன் அப்படின்னு சொல்லி லீசா அவனை கொல்ல பாக்குறா. ஜிவானி வில்லத்தனமா சிரிக்கிறான். அவன் வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு ஃபேஸ் வந்து சிரிச்சிட்டு போகுது. கேப்டன் சாதாரண ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை வச்சு அவ ஃபயர் அணைக்கலான்னு பார்க்கவும் நீ என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு லீசா கேட்கறா. இல்ல நான் இதை சீரியஸா தான் பண்றேன், இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எத்தனையோ பேரோட உயிரை காப்பாத்திருக்கு, ஒன்னையவோ காப்பாத்தா அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்றான். மத்தவங்களை பத்தி கவலைப்பட்டதுக்கு முன்னாடி ஒன்ன நீ காப்பாத்திக்க அப்படின்னு சொல்லி அவ கேப்டன் அடிக்கவும் நீ நம்பினாலும் நம்பலாலும் நான் மத்தவங்கள விட என் உயிர் மேல ரொம்பவோ அக்கறையா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்றான். இப்ப அவ கேப்டனை அடிச்சு பிடிச்சு வைக்கவும் இதுதான் சரியான நேரம், நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு அவன் ஒரு பட்டன் அமுக்குறான். லீசாவோட ஃபயர் டென்டிகிள் வெடிச்சு இப்ப அப்படியே அவ கீழே விழுறா. ஜிவானிக்கு அப்பதான் புரிய வருது இவ்வளவு நேரம் நம்ம கேப்டன் வேணும்னே தான் அடி வாங்கியிருக்கான். அவளோட அந்த டென்டக்கிள்ஸ்குள்ள ஸ்மோக் கிரனேட் அவன் வச்சிருக்கான். இப்ப அவ அப்படியே மேல இருந்து கீழே விழுறா. போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு அவன் நினைக்கவோ பார்த்தா டக்குன்னு பால்கன் வந்து அவளை பிடிக்கிறான். அவ அப்படியே ஃபீல் ஆகி ஆள ஆரம்பிக்கிறா. உனக்கு அப்பப்போ ஞாபகப்படுத்தணுமா நீ யாருக்கு சொந்தங்கிறத அப்படின்னு சொல்லி ஜிவானி வந்து அவளை மிரட்டுறான். உனக்கு தங்க வீடு கொடுத்து சாப்பாடு கொடுத்து நான் மட்டும் இல்லைன்னா பால்கன் நீ பாத்துருக்க கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜிவானி சொல்லவும் என்ன விட நான் போகணும் அப்படின்னு சொல்லி லீசா ஜிவானி கிட்டே போறா. நீ என்ன மறந்துரு பால்கன், அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கும்போது டக்குனு கழுத்துல ரோப்பை கட்டி அதை அவன் ஹீட் பண்றான். லீசா சாக கூடாதுன்னு நினைச்சுன்னா கேப்டனை நீ இப்ப ஷூட் பண்ற அப்படின்னு ஜிவானி சொல்லுவ. நீ என்ன முட்டாளா அப்படின்னு நம்ம கேட்கறான். எவாஞ்சலிஸ்டுக்கு உன் உயிர் பிரோஜனமா இருக்கணும்னு நினைச்ச, இப்ப உன் உயிர் பிரோஜனமா தான் போக போகுது ஃபீலர் அப்படின்னு சொல்லி ஜிவானி வந்துட்டு அவ கழுத்தை நெரிக்கிறான். பரவாயில்ல என்ன ஷூட் பண்ண அப்படின்னு கேப்டன் சொல்லுவோம். வால்கனும் இப்ப கன் எடுத்துட்டு போய் அவனை ஷூட் பண்ண போறான். ஜிவானி அவ கழுத்தை இன்னும் டைட்டா நெரிக்கவும் வால்கன் யோசிக்க வேணாம் என்ன ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லி கேப்டன் ரெடியா நிக்கிறான். இல்ல இல்லன்னு வால்கன் சொல்லிட்டு இருந்தாலுமே அவ கழுத்தை அதிகமா நெரிச்சிட்டு இருக்கவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வால்கன் வந்து கேப்டனை ஷூட் பண்ணிட்டான். என்ன தடுக்கிறதுக்கு இருந்த ஒரே ஆளையும் நீ டெஸ்ட்ராய் பண்ணிட்ட முட்டாள் அப்படின்னு சொல்லி இப்ப ஜிவானி அவளை விட்டுறவும் டக்குன்னு கேப்டன் இருந்துச்சு. இதுக்கு தான்டா காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த தண்டபாலத்தையே தூக்கி ஜிவானியை தள்ளி போக வச்சிருந்தான். அவன் கோட் ஒன்னும் புல்லட் ப்ரூஃப் கிடையாது, நீ எப்படி உயிரோட இருக்க அப்படின்னு ஜிவானி கேட்கவும் கேப்டனுக்கு எந்த பவரும் கிடையாது, ஸோ அவரோட சேஃப்டிக்காக நான் நிறைய விஷயங்களை ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வால்கன் சொல்றான். நாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் ட்ரஸ்ட் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேப்டன் வால்கனும் சொல்லவும் ஜிவானி உடம்புக்குள்ள இருந்து நிறைய டிவைசஸ் வர வைக்கிறான். ஓ அப்படியா, யாருக்குள்ளது பெஸ்ட்னு பாத்துருவோமா, பென் கோயின் மேன் அப்படின்னு சொல்லி வால்கன் ஒரு ஹெல்மெட்டை வர வச்சு உன்னோடது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பென் கோயினை வச்சு அதை போய் முட்டவுமே அது எல்லாமே உடஞ்சு செதறுது. வால்கன் டக்குன்னு போய் லீசாக்கு என்னாச்சு அப்படின்னு பாக்குறான். கீழே இருக்கிற அந்த ட்ராக்கை வச்சே வந்துட்டு கேப்டன் ஓபி ஜிவானியை லாக் பண்ணிட்டு நீ ஒரு காலத்துல ஃபயர் சோல்ஜரா தானே இருந்த, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு கேப்டன் கேட்கவும் உனக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன் ஓபி, இதெல்லாம் எதனால நடக்குதுன்னு நீ நினைக்கிற, மனுஷங்கள்லாம் அந்த யூனிவர்ஸ்ல ஒரு சின்ன பார்ட் தான், அவங்க எல்லாம் சாகுறது சரிதான், 250 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேட்டக்லிசம் எதனால நடந்துச்சுன்னு நீ நினைக்கிற, இந்த மொத்த உலகமும் எரிஞ்சதே ஒரு டோலா பர்ஸ்ட்னால தான் அப்படின்னு ஜிவானி சொல்லவும் நேச்சுரலா மக்கள் இன்ஃபர்னோவா மாத்துறதுக்கும் நீங்க பூச்சியை வச்சு மாத்துறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு கேப்டன் சொல்லவும் ஓ அப்படின்னா நீ எல்லாத்தையும் தப்பாதான் புரிஞ்சிட்டு இருக்க, நீங்க எல்லாருமே சன்ன ஒரு கடவுளா வழிபட்டு இருக்கீங்களே, அந்த கடவுள் உங்களுக்காக எதையாச்சும் பண்ணாரா, அப்படி இல்லைன்னா இன்ஃபர்னோவா மாத்துறவங்கள தான் தடுத்தாரா அப்படின்னு ஜிவானி கேட்கவும் அதெல்லாம் இயற்கை நம்மளால தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்றான். மக்கள் இன்ஃபர்னோவா மாறுறது இயற்கைன்னு நினைச்சிட்டு இருக்கியா, உன் கூட இருக்கானே ஷீன்ரோ அவனோட டோலா பர்ஸ்ட் பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஜிவானி கேட்கறான். நம்ம ஹீரோ டோலா லிங்க் வருது என்னாச்சு அப்படின்னு சொல்லி விக்டர் கேட்கறான். Sure. ஷீன்ரா என்னாச்சு, நீ ஓகே தானா அப்படின்னு சொல்லி விக்டர் கேட்கறான். நம்ம ஹீரோட கண்ணுக்கு மட்டும் டெவிலோட ஃபுட் பிரிண்ட் தெரியுது, என்னாச்சு உன் கண்ணுக்கு எதுவும் தெரியுதா என்ன அப்படின்னு விக்டர் கேட்கறான். என் பிரதர் ஷோ அங்கதான் இருக்கான், நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போறான். இன்ஃபர்னோஸ் கிரியேட் ஆகிறதுக்கு காரணமே டோலா பஸ்ட் இருக்கிறதுனால தான். நாங்க பூச்சிங்களை வச்சு இன்ஃபர்னோவை கிரியேட் பண்றோம்னு நினைக்கிறீங்க, முதல்ல பூச்சிங்க எல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு உனக்கு தெரியுமா, அதுங்கெல்லாம் பூமியில இருந்து வந்ததே கிடையாது, எல்லா பூச்சிங்களுமே நெருப்பை பார்த்த உடனே எதுக்காக அதுகிட்ட போக நினைக்குது தெரியுமா, ஏன்னா அதோட மதரை தேடி அதுங்க போகுது, அதுங்க எங்க இருந்து வந்துச்சோ அந்த இடத்துக்கு அதுங்க போகணும்னு நினைக்குது அப்படின்னு ஜிவானி சொல்றான். ஒரு வழியான
சொன்ன மாதிரியே வந்துட்டேன். இப்போ என்னால என் ப்ராமிஸை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன ப்ராமிஸ் அப்படின்னு ஷோ கேட்கறான். நம்ம அம்மாக்கு நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றதா ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, கண்டவளியை பத்திலாம் என் கிட்ட பேசாத அப்படின்னு நம்ம சொல்லவும், நம்ம ஹீரோ செம ஃபாஸ்டா போயிட்டு நம்ம அம்மாவை இந்த மாதிரி பேசாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வாவ், 2 டோலா பஸ்க்குள்ள ஃபைட் நடக்க போது, அதை நான் பார்க்க போறேன், அமேசிங் அப்படின்னு விக்டர் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஷோ வந்துட்டு நம்ம ஹீரோவை தள்ளி விடுறான். இப்போ அப்படியே அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா இருட்டாவது. அவ்வளவுதான், விக்டர் கண்ணுக்கு 2 பேருமே தெரியல எங்க போனாங்க அப்படின்னு சொல்லி விக்டர் அவங்கள தேடி முன்னாடி போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட அந்த ஃபுட் பிரிண்ட் மட்டும் செம ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஷோ விக்டரோட கழுத்துல கட்டி வைக்கிறான். நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல அதை பிடிக்கிறான். விக்டரை தள்ளி விட்டு நம்ம ஹீரோ காப்பாத்திட்டு இப்போ ஷோ கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரோட ஃபைட்டுமே வேற லெவல்ல ஃபாஸ்டா இருக்கு. ஷோ ஒரு கட்டத்துல டைம் ஃப்ரீஸ் பண்ணவும் நம்ம ஹீரோனா அவனோட மூமெண்ட்டை மட்டும் பாக்குறான். உன்னால அதை பார்க்க முடியுதா அப்படின்னு ஷோ வந்துட்டு இப்போ ஃபுல்லாவே டைம் ஸ்டாப் பண்றான். இப்போ எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. ஷோ வந்துட்டு அவனோட ஸ்வாட வச்சு ஃப்ரீஸ் ஆகி நிக்கிற நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். ஹீரோ செம்ம ஃபாஸ்டா போய் ஒரு தூண்ல மோதுறான். எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விக்டர் யோசிக்கிறான். நம்ம ஹீரோவோட வாயில இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மாக்கி டாமிக்கியோட சவுண்ட் கேக்கு. அவங்க எல்லாருமே கேப்டன் இருக்கிற பக்கமா தான் வந்துட்டு இருக்காங்க. ஷீன்ரோவை கமாண்டர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். என்னோட வேலை இப்ப முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஜிவானி அங்க இருந்து போயிருந்தான். டோலாபாஸ் தான் இன்ஃபர்னோ கிரியேட் ஆக காரணம் இல்ல அப்படின்னு கேப்டன் தெரிஞ்சுக்கிட்டான். லீசாவை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிவானி போறான். ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி லீசா சொல்லவும், ஃபெய்த், ரிலிஜியன், பிரெயின் வாஷிங் இதெல்லாம் அவ்வளவு ஈஸியில மாத்திர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிவானி மறைஞ்சு போறான். இங்க இருக்கிற லோ லெவல் கிரீச்சருக்குலாம் நான் பிறந்திருக்க மாட்டேன். என்னோட யூனிவர்ஸ் வேற, உன்னோட யூனிவர்ஸ் வேற, நீ ஒண்ணு எனக்கு பிரதர் கிடையாது அப்படின்னு ஷோ சொல்லவும், நம்ம ஹீரோ இப்ப செம டென்ஷன் ஆயிட்டு அந்த டைகர் கிளாஸ் சைனை யூஸ் பண்ணி செம ஃபாஸ்டா வந்து அட்டாக் பண்ண வரான். பட் ஷோ வந்து டைம் ஃப்ரீஸ் பண்ணி திரும்பவும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். ஷோவோட உடம்புல இருந்து ஸ்டீமா போகவும் தான் அப்பதான் விக்டருக்கு எல்லாமே புரிய வருது. இவனால டைமே ஸ்டாப் பண்ண முடியுமா, அது எப்படி பாசிபிள், இவன் ஜஸ்ட் ஒரு 3rd ஜெனரேஷன் பைரோகனடிக் தானே, ஷீன்ரா நம்ம ஓடி ஆகணும், நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு விக்டர் சொல்லவும், ஏன் தோக்குறோங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அது ரொம்பவும் சிம்பிள் தான், ஏன்னா நீ வேற யூனிவர்ஸ், நான் வேற யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஷோ நம்ம ஹீரோவோட அந்த டோலா பாஸ் கூட லிங்க் ஆகி நம்ம ஹீரோ கதையோ காமிக்கிறான். இது என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும், நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதை விட காமிக்கிறது ரொம்பவும் ஈஸி அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு யூனிவர்ஸ் நம்ம ஹீரோ காமிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஷோவை மீட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு டோலா லிங்க் கூட கனெக்ட் ஆயிருப்பான். நம்ம ஹீரோட அம்மா நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரிவாங்க. அண்ட் அந்த ஒரு கொம்பு வச்ச இன்ஃபர்னோ வந்துட்டு நம்ம ஹீரோவோட கண்ணத்துல கை வைக்கும். அந்த சீனை பார்க்கும்போது அந்த கொம்பு வச்ச டீமன் இன்ஃபர்னோ தான் வந்துட்டு நம்ம ஹீரோவோட அம்மா மாதிரி தெரியுது. அண்ட் நம்ம ஹீரோ அது கூட கனெக்ட் ஆனப்போ கிட்டத்தட்ட இப்போ ஷோ காமிக்கிற அந்த வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு தான் நம்ம ஹீரோ போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இந்த இன்ஃபர்னோக்கு அப்படின்னு ஒரு தனி வேர்ல்டே இருக்குது. அண்ட் ஜிவானி வந்துட்டு கேப்டன் கிட்ட மென்ஷன் பண்ணும்போது இந்த இன்ஃபர்னோலாம் மனுஷங்க பார்த்து பயப்படுற நரகம் அப்படிங்கிற வேர்ல்டுல இருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா மென்ஷன் பண்ணிருப்பான். இப்போதைக்கு கொஞ்சம் குழப்பமா போற மாதிரி தெரிஞ்சாலுமே கூட போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல உங்களுக்கு தெளிவா போய் வரும். சோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.